ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? ஆண்டிமடத்துல இருந்து அகமதாபாத். அப்பா கிளம்பியாச்சு. நண்பர் விஷாலுடன் 4 மணி ட்ரெயின். ட்ரெயின் ஏதாவது நிக்குதா? நிக்கிற ட்ரெயின் தான் நம்ம ட்ரெயின். அடிச்சு பிடிச்சி வந்தா 4 மணிக்கு ட்ரெயின் இல்லாமல் 5 மணி தான் ட்ரெயின். விஷால் நன்றி. நன்றி விஷால், தேங்க்ஸ். யாரோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. யாரை பார்த்துட்டு இருந்தீங்க விஷால்? இப்போ நீ பார்த்த வீடியோலாம் இருக்கு விஷால். விஷால் இல்லைனா இன்னைக்கு நான் வச்சிருக்க முடியுமாண்ணா? விருதாச்சலம் வந்தாச்சு. 4 மணிக்கு ட்ரெயினுக்கு அறக்க பறக்க வந்தால் 5 மணிக்கு தான் ட்ரெயின் விட்டாங்க. ஐயோ, நம்மளை கூப்பிட்டு அந்த புல்லட் ஜாக்கி விஷால் தான். ஸோ விருதாச்சலத்துக்கு வந்தாச்சு. அவசர அவசரமாக வந்து பார்த்தா 4 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கலான்னு வந்தால் 5 மணிக்கு ட்ரெயின் விட்டாங்க. பட் ஆண்டிமடத்துலேருந்து விருதாச்சலம் 20 நிமிஷத்தில் அடித்து ஓட்டி வந்தாச்சு. ஹாய் ப்ரோ. ஸோ இதுதான் எங்களோட அழகிய விருதாச்சலம் ஜங்ஷன். சென்னைக்கு போகணும் அப்படின்னா இங்கேருந்து தான் போவேன். பஸ்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன். ட்ரெயினில் தான் போவேன். வீலாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆண்டிமடம் டு அகமதாபாத் கிருக்கானந்தாவோட பயணம் ஆரம்பிக்குது. ஸோ குருவாயூர் எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் லேட்டாக ஆகி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. அன்ரிசர்வ்டு தான். ஸோ பேக்கை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டேன். இது வரைக்கும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இந்த அளவுக்கு காலியாக நான் பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் இப்படி குருவாயூர் எக்ஸ்பிரஸ் விருதாச்சலத்துலேருந்து இல்லை எந்த ஒரு ட்ரெயின்லேயும் நான் பயணித்ததே இல்லை. அப்படி ஒரு காலியான ஒரு பயணம். ஸோ விருதாச்சலத்துலேருந்து சென்னை சைதாப்பேட்டை ரூம்லாம் பிடிச்சாச்சு. ஒன்றுமே இல்லை. ஸோ ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். 6:30க்கு ஃப்ளைட்டு. பறக்கலாம் இல்லை, ரூமில் இருக்கிறதுனால. ஸோ டைம் இருந்துச்சு. சென்ட்ரு கொண்டிருக்க ட்ரெயின் டெல்லி ட்ரெயின். ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு. கத்திப்பாரா பிரிட்ஜ் மேலே போக வேண்டியது. ரூபன் மறந்தாப்புல கீழே வந்து திரும்ப டெர்மினல் 1 மேலே இருக்குது. ஆனால் என்னை கீழே இறக்கி விட்டு ஆஸ் யூஷுவல் ரூபன் தான். சரி, எப்போயும் ரூபன் தான் நம்மளை கொண்டு வந்து விடுவாப்புல ஏர்போர்ட்டுக்கு. மேக்ஸிமம் ரூபன் தான். சென்னை ஏர்போர்ட் சொல்லிக்கிறேன்ப்பா, மறந்துடக்கூடாது. டிக்கெட் கையில் வந்தாச்சு. கடைசியாக கல்கட்டா கவுஹாத்தி டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்தது. இப்போது வந்துருக்கிறேன். ஜாமெல்லாம் கழட்டி வச்சாச்சு. ஐடி கை போல இருக்கும் இவர்தான். இவர்தான் முதலாளி என்கிற ஷாம். இப்போதைக்கு ஒரு லவுன் செல்கிறார். குட்டி விமானம். இதுக்கு முன்னாடி இந்த குட்டி விமானத்தில், இந்த மாதிரி ரெக்கை கொண்ட விமானத்தில் நான் போனதில்லை. முதல் தடவையாக போகிறேன். நல்லா இல்லை. ஜெனரல் சீட்டில் உட்காந்து இருக்கிறேன். நம்ம ஜெனரல் சீட்டில் போடலை. டேஞ்சர் வந்துருமா? ஜெனரல் சீட்டு தினம் போடலை. ஸோ ஜெனரல் சீட்டு இப்போதைக்கு யாரும் வராதனால நான் ஆக்குபை பண்ணியிருக்கேன். விடிஞ்சிருச்சு. வந்தாச்சு மீன்ஸ் அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ளைட்டில் நல்லா தூங்கிட்டேன். லக்கேஜுக்கு வெயிட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஒருத்தவர் கிட்ட டாக்டர் கார்த்திக், அவர் சப்ஸ்கிரைபர் டாக்டர். 2023 வேர்ல்டு கப் ஃபைனலில் பார்த்தேன், ஞாபகம் வச்சு சொன்னேன். அவர்கிட்ட பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு அப்படியே வர்றோம். அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. அகமதாபாத் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகி அப்படியே நான் இருக்கிற ரூமுக்கு போக போகிறேன். பசங்க இருக்கிற ரூமுக்கு போக போகிறேன். அங்கே போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் லைட்டாக சின்ன தூக்கத்தை போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிரவுண்டுக்கு எல்லாம் அப்படியே கூப்பிட்டு போகிறேன். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுல அகமதாபாத்துக்கு. கடைசியாக எப்போ வந்தேன்? ஆமாம், வேர்ல்டு கப் ஃபைனல் தான் வந்தேனே. அதுக்கப்புறம் வரலையோ. டெஸ்ட்டுலாம் அதுக்கு முன்னாடி வந்ததோ. ஸ்டேடியம்
இதுதான் நான் தங்க போகிற இடம். சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட வேண்டியதான். ஒரு குட்டி தூக்கத்துக்கு பிறகு இப்போது ஸ்டேடியமுக்கு போக போகிறோம். ஸ்டேடியம் எந்தளவுக்கு பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 2023 வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சுக்கு முந்தின நாள் செம்ம பரபரப்பாக இருந்தது. மீடியா, ஃபேன்ஸு, இப்போ டிக்கெட் வாங்க வரவங்கன்னு. பட் போவோம், பார்ப்போம். அங்கேயும் எனக்கு சில பல வேலைகள்லாம் இருக்குது, அது முடிப்போம். கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போகிறவங்கள நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியமுக்கு வந்துட்டோம். இங்கே ஜெர்சி வாங்கிட்டு இருக்காங்க போலீஸ். மணி இப்போதைக்கு 4. கூட்டு இப்போ 4 மணிக்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் முன்னாடி T20 வேர்ல்டு கப் நடக்க போகிற நாளுக்கு முன்னாடி கூட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கேட் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. இப்போ வெளில நிற்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்னா டிக்கெட் மேபி கிடைக்காம கூட போயிருந்துருக்கலாம். இங்கே ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. போலீஸுகளும் டிக்கெட் கிடைத்த சந்தோஷத்தில் இங்கே இருக்கிறாங்க. ஜெர்சி வித்துட்ருக்காங்க. இங்கே கூட்டம் அணிக்கிறாங்களா ஸ்டேடியமுக்கு வெளியில். மேட்சுக்கு முந்தின நாள் இவங்களுக்கெல்லாம் ஆன்லைனில் டிக்கெட் கிடைக்கல, வெளியில் எங்கேயாவது டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே இருங்களேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, இங்கே பாக்ஸ் ஆஃபீஸ் கிடையாது. உள்ளே தான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேடியமுக்கு உள்ளே தான் வந்து அதாவது ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டை வந்து அங்கே பாக்ஸ் ஆஃபீஸ் காமிச்சு வாங்கலாம். அங்கே தெரியுதுங்களா? அங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் மை ஷோவில் புக் பண்ண டிக்கெட்டை காமிச்சு இங்கே ஃபிசிக்கல் டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அங்கே கூட்டமாக நின்றுருக்காங்க. எல்லாரும் அதே கேஸ் தான். டிக்கெட் கிடைக்காதவங்களாம் வெளியில் நின்றுருக்காங்க. நம்ம சேனலில் காமிக்க. How you noticed though? Okay. I am coming from Chennai, Tamil Nadu. Okay. Did you come by flight or train? How do you come, from flight or train? Come to flight. பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் ரசிகர்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி போலீஸ் இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்மியாக இருக்குது. அங்கே ஆக்சுவலி இங்கே ரிப்போர்ட்டர்ஸ் அக்ரிடேஷன் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. அங்கே ரிப்போர்ட்டர் நின்று பேசிகிட்டு இருக்காரு, மற்ற சேனல் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. செல்ஃபிஸ் பார்க்குறோம். ஸோ போலீஸ்லாம் அடித்து வரனதுக்கப்புறம் ரொம்ப காலியாக இருக்குது. நாளைக்கு வந்து கேட்ஸ் 3:30க்கு ஓப்பன் அப்படின்னா இந்த இடம்லாம் வாய்ப்பே கிடையாது, நிரம்பி வழியும். இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க, நிரம்பி வழியும். இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க, திரும்பி சொல்கிறேன், இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ போலீஸ்லாம் எங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் போலீஸ் இப்போ அங்கே பாருங்கள், ஸ்டேடியமுக்கு வெளியில் ஃபுல்லாக ப்ளூ கலர் ஜெர்சியாக இருக்க வேண்டிய இடம் ஃபுல்லாக காக்கி சட்டைகளாக இருக்குது. காரணம் போலீஸ் தான் இப்போ அவங்க இருக்காங்க. போலீஸ் அந்த பக்கம் விடவே மாட்டுறாங்க, ஏன்னு தெரில. மேபி நாளைக்கு வந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வரலாம். கண்டிப்பாக ஜெய்ஷா அவர்கள் வருவார். குஜராத்தில் நடக்குது, நரேந்திர மோடி அவர்கள் வருவார், அது டவுட்டே கிடையாது. ஐசிசியோட பெரிய பெரிய தலைவர்கள், பாலிவுட் நட்சத்திரங்கள், நடிகர்கள் இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ அதுக்கான பாதுகாப்பு ஒத்திகைகளாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல. அப்புறம் இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த பெரிய ஸ்டேடியம் 1.5 லட்சம் பேர் இங்கே பார்க்குற இந்த ஸ்டேடியமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கேட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஒரு கேட்டு அங்கே பின்னாடி இருக்கும், இன்னொரு கேட்டு இந்த கேட்டு. இந்த கேட்டில் தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் போவாங்க.
பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா 2 வழி இருக்குதா. ஆனால் இதில் வந்து அந்த 2 வழியும் பிளாக் பண்ணாமல் ஒரு வழி மட்டும் தான் பிளாக் பண்ணுவாங்க. அந்த ஒரு வழி மட்டும்தான் பிளாக் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ஆட்டோமேட்டிக்காகவே சேரும். சரி, ரோடை கிராஸ் பண்ணிடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே சேரும். ஸோ இங்கே இவ்வளோ பெரிய கிரவுண்டு, பட் பிரச்சனை என்னென்னா இங்கே அதுக்கான வசதியை ஏற்படுத்தி கொடுக்காம கூட்டத்தை அதிகமாக்குறதும் ஒரு பிரச்சனை தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் என்ன சொன்னால எங்கள் கூட்டத்தை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி வச்சுருக்கிறாங்க. கம்மி பண்ணிவிட்டு யார் யார் இருக்காங்க அப்படின்னா மீடியா மட்டும்தான் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வெயில் நல்லா கொளுத்திக்கிட்டு இருக்கு. போலீஸுக்கெல்லாம் செம்ம வேலை இந்த வெயிலில். ஏன் இவ்வளோ பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க? நான் என்னோட கெஸ் என்னன்னா, எந்த வித அசம்பாவிதங்களும் இப்போ 2023 வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நரேந்திர மோடி அவர்கள் வந்தாங்க. இப்போ இந்த ஃபைனலுக்கு யார் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது என் கியூரியாசிட்டியில் என் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஜெய்ஷா அவர்கள் கண்டிப்பாக வருவார். அப்புறம் பிசிசிஐயோட முக்கியமான அஃபீஷியல்ஸ்லாம் வருவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஐசிசியோட முக்கியமான அஃபீஷியல்ஸ் வருவாங்க. நடிகர்கள், நட்சத்திரங்கள், பாலிவுட் இவங்கெல்லாம் வருவாங்க. பெரிய அரசியல்வாதிகள்லாம் வருவாங்க. அதுக்காக பாதுகாப்பு வசதிகள் அப்படிங்கிறதையும் நான் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேங்க, ஃபுல்லாகவே காக்கி சட்டைகள் தான் அங்கே இருக்கிறாங்க. மீடியாஸ் காக்கி சட்டைகள் தான் இருக்காங்க. அந்த அக்ரெடிடேஷன் வச்சுருக்கிறவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. உள்ளே இங்கே நிற்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல இப்போதைக்கு. நாளைக்கு அந்த இடம்லாம் அப்படியே திக்குன்னு இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கடைசி நேரத்தில் புக் பண்ணவங்களுக்கான ஃபிசிக்கல் டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டேடியம்குள்ளே பார்க்குறீங்க, தெரியும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேடியம் கடையில் ஒரு ரோடு, அது கடையில் போலீஸ் தாண்ட பேரிகேட். இங்கே நான் நின்றுட்டுருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப நடந்து வராருல, அவர் தான். இங்கே எந்தெந்த அளவுக்கு பாதுகாப்பு வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஏன்னா என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ்லாம் வருவாங்க அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு வசதிகள்லாம் பாருங்க. பரேட் போகிற மாதிரி இருக்கா. அவர் இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் இங்கே வரும்போது அப்படி இருந்துச்சு. நான் மைக் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் பாட்டுக்கு இங்கே வந்துட்டேன். என்னை எதுவும் கேட்கலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போலீஸ் தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்பப்போ வைப் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. We met a subscriber of our own, Malik here. Malik Parmar is already subscribed here. ஓகே, கிளம்பலாம் நினைக்கிறேன். போவோமா? இங்கேருந்து நேரம் ஆகுது. இப்போ போய் போனாதான் நடக்கும். இந்த இடம்லாம் பழைய நினைவுகளை சுமக்கு எனக்கு கொண்டு வருது. ஆனால் ஒன்று சொல்லுவேன், நாளைக்கு இந்த இடம்லாம் முடியாது, வாய்ப்பே இல்லை. நாளைக்கு ஃபுல்லாக ஜாம் தான், டவுட்டே கிடையாது. ஸோ கடைசியாக தேநீர் இடைவெளியில் முடிப்போமா அப்படின்னு டீயில் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். நான் இப்போலாம் டீ ரொம்ப அதிகமாக குடிக்கிறதில்ல, கம்மி பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால டீ குடிக்கிறதுனால நிறைய டீ குடிக்காமல் கொஞ்சம் தேவைப்படும் போது மட்டும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்க, வீலாக் முடியுது. பார்த்துருப்பீங்க, இந்த வீலாக் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கூட்டம் எவ்வளோக்கு வந்திருக்குன்னு. மென்ஸ் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போயிருக்கேன், மென்ஸ் ஓடி வேர்ல்டு கப் போயிட்டேன், மென்ஸ் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி போயிட்டேன், உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் போயிருக்கிறேன், உமன்ஸ் ஓடி வேர்ல்டு கப் ஃபைனல் போயிருக்கிறேன். இது என்னோட ஃபஸ்ட்டு மென்ஸ் T20 வேர்ல்டு கப் ஃபைனல். அதுக்கு இதெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னா, இந்த ஒரு பீரியடாக நடந்திருக்குது, நடக்க போகுது அப்படின்னா அதெல்லாம் உங்களால் தான். உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்போ உட்காந்து நாங்கள் டீ சாப்பிட்றனாலோ, இப்படி உட்காந்து நான் உங்ககிட்ட பேசுகிறனாலோ உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா சத்தியமாக கிருத்தானந்தா அங்கே கிடையாது. சொல்கிறேன், சூப்பர் தேங்க்ஸ் மாமா, அவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எப்படி தேங்க்ஸ் சொல்கிறது, எப்படி வெளிப்படுத்துறது எனக்கு தெரியல. பட் உங்களை எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி. வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நாளைக்கு மேட்ச் டே வீலாக் வந்துக்கிட்டு இருக்கு, பாருங்கள். ஷார்ட்ஸ் வருது நிறையாவுக்கு, பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை, ஓகேங்களா? நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, புது சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்க. அடுத்தடுத்த காலகட்டங்களில் IPL வருது, உங்களை கண்டிப்பாக திருப்திப்படுத்துவேன். அதை விட முக்கியம், நாளைக்கு வீலாக் வருது, இன்னும் கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்துவேன். நான் தொலைதூரத்தை பல மைல்கள் தாண்டி நான் அகமதாபாத் வந்திருந்தாலும், அகமதாபாத் அதாவது நரேந்திர மோடி ஸ்டேடியமுக்கு வரத்துக்கு நான் பல மைல் தாண்டி தான் வரணும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் நான் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து தான் வரணும். அது எல்லாம் காரணம், உங்களுக்கு ஏதாவது புதுசாக கொடுக்க முடியாதா அப்படிங்கிறது என் சைடில் இருந்து.
ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஓடிக்கிட்டே இருக்கேன். சரி, நல்லா பண்ணுவோம்.